ஏப்ரல் 28 கோல்டோட நெக்ஸ்ட் மூவ் தான் பார்க்க போறோம். மார்க்கெட்ல கிளியரா நம்மளோட 5591 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்விங் ஹையா டிரா பண்ணியிருக்கோம். அந்த லோவா பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து 4110 அப்படிங்கிற ஜோன் போயிருந்துச்சு. ஸோ இத வந்து நம்மளோட ஸ்விங் லோவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த ஹை, இந்த லோவ பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது எப்படிங்கிறத கிளியரா சொல்றேன். நம்மளோட ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோவா டிரா பண்ணும்போது மார்க்கெட் வந்து கிளியரா நம்மளோட 50% ரீட்ரேஸ்மெண்ட்ட ஒபே பண்ணி வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ அது எந்த இடத்துல அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா நான் வந்து ஷோ பண்றேன். ஸோ மார்க்கெட் வந்து ஷார்ப்பா ஒரு 4585 அப்படிங்கிற ஜோன் வரையும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆயிருக்கு. கிளியரா நம்மளும் அந்த இடத்துல வாட்ச் பண்ண முடியுது. ஸோ எந்த மார்க்கெட்டாலும் சரி, அதோட 50% ரீட்ரேஸ்மென்ட் அல்லது கோல்டன் ரேஷியோ ஒபே பண்ணாம ஃபர்தரா மூவ்மெண்ட் ஆகாது அப்படிங்கிறது நம்மளால கிளியரா அந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ண முடியுது. ஸோ அதே தான் இங்கேயும் நமக்கு நடந்திருக்கு. ஸோ பிரசென்ட்டா நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத கிளியரா பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஷார்ட் ஆகி, அதோட ஸ்விங் லோவா இந்த அளவுக்கு போகலாம். அந்த ஸ்டாப் லாஸ பொறுத்தளவுக்கு அதோட 5030 அப்படிங்கிற கோல்டன் ரேஷியோ வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ பிரசென்ட்டா மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத கிளியரா சொல்லலாம். ஸோ இப்போ ஓவரால் செல்லிங் பயாஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்படி கரெக்ட்டா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 4762 பிரேக் பண்ணா தான் ஃபர்தர் நமக்கு வந்து பை போகும். அஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து செல்லிங்ல தான் இருக்கு. ஸோ பிரசன்ட் அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறதையும் பக்காவா பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஹையரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ லோவரா பார்த்தோம் அப்படின்னா, அதே லோ வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபிபோ டிரா பண்ணோம்னா, ஒரு ஹைலருந்து ஒரு லோலருந்து ஒரு ஹை. ஸோ இத நீங்க கிளியரா செக் பண்ணும்போது, மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஃபிபோ ஜோனா ஒரு 4490 அப்படிங்கிற ஜோன் போறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து பிரசென்ட்டா மார்க்கெட் வந்து எது வரைக்கும் செல் ஆக போகுது அப்படின்னா, கிளியரா இங்க இருந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு 4490 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு தான் நமக்கு என்ன ஆகும்? ஒரு பை ஆகும். ஸோ அதுவுமே இந்த ஜோன பிரேக் பண்ணா மட்டும் தான் பை ஆகும். ரைட்டா? ஸோ பிரசென்ட்டா அப்ப நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன? கிளியரா ஒரு 4500 அப்படிங்கிறது நம்மளோட செல்லிங் டார்கெட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம பை டார்கெட் எடுத்து, நம்ம ஒரு 200, 150 பாயிண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கலாம். ஸோ பிரசென்ட்டா மார்க்கெட் என்ன ஆக போகுது? இந்த இடத்துல இருந்து ஒரு ஷார்ட் தான் ஆகி, டார்கெட் பிரைஸா ஒரு 4500. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு 100 பாயிண்டா ஒரு 4700 அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கலாம். ஸோ அப்போ அப்கமிங் வீக்ஸ்ல கோல்டு பொறுத்தளவுக்கு இன்னுமே ஒரு செல்லிங் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ யாருமே ஃபர்தரா பை போய்க்க வேண்டாம். மார்க்கெட் ஒன்ஸ் நமக்கு இந்த ஜோன் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பையிங் வைக்கலாம். ஸோ மோர் ஓவர் இந்த மாரி அப்டேட்ஸ் வரும். இந்த மாரி கோல்டு மூவ்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற வேண்டேஜ்ல தான் அக்கவுண்ட் ஓப்பன்ல போதும். எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.